ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டாவும் கடலை சட்னி வந்து பண்ண போகிறேன். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பும் கேரட் பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அன்றைக்கி வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக எப்படி வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி தாங்க பிசைகிறோம். எக்ஸ்ட்ரா இதில் எதுவும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் மாவு வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்குள்ளே வைக்கக்கூடிய மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். மசாலாவும் மாவும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ நல்லா சூடாக வந்து போட்டு கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூண்டு குழம்பு வந்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பூண்டு குழம்புக்கு வந்து புளி ஊற வைக்க வந்து மறந்துட்டேங்க. ஸோ வந்து ஊற வைக்க போகிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே ஊற வச்சுருக்கணும், நான் வந்து மறந்துட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து புளி குழம்புலாம் பண்ணும்போது புளி வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கும் போது டக்குன்னு வந்து புளி வந்து நல்லா ஊறிடும். ஸோ அதனால தான் நான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டராக கொதிக்கிற ஹாட் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் புளி வந்து நல்லா ஊறிடும். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அதுக்கு மேலே வந்து தேய்க்கும் போது வெளியில் வந்து வந்துடக்கூடாது. மசாலா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆலு பரோட்டாக்கு கருஞ்சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு ஒன்லி 1 மிளகா மட்டும்தான். நம்ம சில்லி போடுறதுல எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. மிளகாவும் கருவேப்பிலை வந்து இப்போ ஒன்று சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம தோலை உரித்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே உரிச்சிட்டிங்க அப்படின்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும் போதே வந்து உரித்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும், அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் ரொம்பலாம் சேர்க்கலாம். அப்புறம் வந்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வந்து நீங்கள் வந்து அப்படியே மசிச்சுக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே குட்டி குட்டியாக வந்து கட்டாயி வந்து வந்துடும். பாருங்கள், மசாலா இந்த மாதிரி வந்து மசாலா வந்து ரெடி ஆகணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் மசால் தோசை ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டிங்க அப்படின்னா பூரிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் மெத்தடு தான். இப்போ மசாலா வந்து இறக்கி வச்சுட்டேன். அது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 20 பூண்டு ஒரு 20 வந்து எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலாம் லைட்டே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது அவசரமாக வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நைட் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வேலை டிவி பார்த்துட்டே நீங்கள் தேவையான பூண்டோ வெங்காயம் இதெல்லாம் உரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன குழம்பு பண்ண போகிறேன்றதை இன்றைக்கி நைட்டே வந்து நான் முடிவு பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்து நான் முதல் நாளே வந்து ரெடி பண்ணிடுவேன். இப்போ சப்போஸ் நீங்கள் காய் கட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பொரியல் வந்து கேரட் பொரியல் பண்ணுறேன். ஸோ அதுவும் சேர்த்து கூட நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ பூண்டு வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அது கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாட்டாக வந்து காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 6:00 ஆயிடுச்சு. 5:00 எழுந்திரிச்சேன். காஃபி குடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வந்து காஃபி குடித்தா தான் காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மைண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடரும் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி சுகரும் கொஞ்சம் கம்மியாக போட்டு மிதமான சுகர் தான் நான் வந்து போடுவேன். போட்டு குடிக்கும்போது காஃபியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அதிகமாக காஃபி பவுடர் போடுறது பிடிக்காது. சுகரும் அதிகம் சேர்க்குறது பிடிக்காது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டு குடிக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எவ்வளவோ காஃபி பவுடர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆயிடுச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெளிச்சம் வந்து வர ஆரம்பிச்சிட்டுங்க. பாப்பாவும் தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் போடல. ஸோ அதனால தான் இருட்டாக இருக்குது. காஃபி வந்து குடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை எழுப்பிவிட்டோம் அப்படின்னா அப்புறம் ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டா கூட 2 பேர் வந்து பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. காலையில் நம்ம வேலை பார்க்குறத விட்டுட்டு அவங்களுக்கு சண்டை விளக்குறதுக்கு எனக்கு வந்து பாதி நேரம் வந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களாம் தூங்கும் போதே பாதி வேலையை வந்து நான் வந்து முடிச்சிருவேன். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா வந்து 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு குழம்புக்கு தக்காளி வந்து சேர்க்க மாட்டேங்க. பூண்டு குழம்பு வத்த குழம்புக்குலாம் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் சேர்க்குறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒன்லி அந்த புளியில் இருக்கக்கூடிய புளிப்பு மட்டும்தான், தக்காளி எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சேர்க்காமலும் பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். இப்போ இந்த மசாலாவை 1 செகண்ட் வந்து அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை வந்து போகட்டும். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பூண்டு வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக வரும். அது வரைக்கும் நம்ம வந்து குழம்பு வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மசாலோட வாசனையே வந்து வரக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த புளித்தண்ணி மசாலாவோட வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதுக்கடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். குழம்பு வேகிற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து பொரியலுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டக்குன்னு பாத்திரத்தை நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் குழம்பும் ரெடி ஆயிரும். அப்போ நம்ம வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மார்னிங் வந்து டைம் கிடச்சிது அப்படின்னா கையோடு வந்து பாத்திரத்தை வந்து கழுவிடுவேன். ஏன்னா வந்து அதிக பாத்திரம் இருக்க போகிறதில்ல. அந்த டைமில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான். அதனால தான். ஏன்னா நைட்டுக்குள்ளே வந்து நைட்டே வந்து விளைக்கிறனால வந்து காலையில் வந்து அதிக பாத்திரம் வந்து இருக்க போகிறதில்ல. டீ குடித்தது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கேப் கிடச்சது அப்படின்னா காலையிலே அதை கூட நான் வந்து கழுவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டுக்குள்ளே வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெல்லம் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோங்க. வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த புளிப்போட டேஸ்ட்டை வந்து வெல்லம் வந்து ஈக்குவல் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக தான். இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்திங்கன்னா பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சிங்கே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை வந்து முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து சிங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து சாப்பாடை வடிச்சிட்டு நம்ம இந்த பக்கம் பொரியலும் அந்த பக்கம் ஆலு பரோட்டாவும் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஆலு பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கடலை சட்னி வந்து பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வேறு கொஞ்சம் ரெடி பண்ணணும். பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து காய்ச்சதுக்கப்புறமா கடுகும் உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காவை மட்டும் துருவி மட்டும் தான் போடுவேன். ஃபைனலாக தேங்காய், சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது.
ரைஸ் ஃப்ளார் இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் வாங்கி பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வண்டு விழ ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months 4 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். ஆனால் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்குவேன். அப்படிங்கிறப்போ இதை வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனா ரொம்பவும் டக்குன்னு வந்து தீர்ந்து போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டாக பூட்டி வச்சா தான் ஈஸியாக வந்து வண்டு இதெல்லாம் வந்து விழாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். கேரட் பொரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வெந்துடும். ஒரு 5 minutesே வந்து அதுக்கு வந்து அதிகம் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டாக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு கொடுத்து விட்றதுக்காக பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்ததுனால அவளுக்காக போடுற 2 பரோட்டாவில் மட்டும் கொஞ்சம் வந்து பட்டர் வந்து தடவிக்கிறேன். ஏன்னா பட்டர் தடவணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான். பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து நெய் கூட தடவிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஆனால் வந்து பட்டர் தடவும் போதும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்றோம் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு மத்தியானம் டைம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மேலே வந்து பட்டர் தடவி அவளுக்கு வந்து கொடுத்துட்றேன். இந்த பரோட்டா கொஞ்சம் மொந்தமாக தாங்க இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்தாலே அது பெரிய விஷயம். அவங்க ஒன்று சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா நிரம்பிடும். இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சிக்கலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் ஒரு எண்ணெயில் போட்டு லைட்டாக வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பொரிகடலை, தேங்காய். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற மிளகாய், பூண்டு, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக தொட்டு சாப்பிட்றத விட கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஆலு பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி தாளித்து விட்டுக்கோங்க. நான் வந்து எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ ஆலு பரோட்டாவும் ரெடி, சட்னியும் ரெடி, மதியம் லஞ்சுமே வந்து ரெடி. ஆலு பரோட்டா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வந்து ஊட்ட தேவையில்ல, பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே அவளாவே வந்து சாப்பிட்டுப்பா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து அவளுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ண போகிறேன். லஞ்சுக்குமே இன்றைக்கி வந்து நான் வந்து அவளுக்கு ஆலு பரோட்டா தான் கொடுத்து விட போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் பூண்டு குழம்பும் பொரியலும் வந்து கொடுத்து விட போகிறேன். பரோட்டா வந்து அப்படியே கொடுத்தா கொஞ்சம் பிரித்து சாப்பிட கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் 2ஆக வந்து கட் பண்ணி கொடுக்க போகிறேன். அவளோட டிஃபன் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா குட்டி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு சாப்பிட்றது ஈஸியாக வந்து இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணதுலேருந்து ஒரு 3 பீஸ் மட்டும் வச்சு விட போகிறேன். அவள் வந்து ஒரு பரோட்டாக்கு மேலே சாப்பிட மாட்டா. ஸ்கூலுங்கிறப்போ கொஞ்சம் குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடட்டுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து வச்சுருக்கேன். என் பாப்பா வந்து சட்னியில் வந்து தொட்டு சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து டொமேட்டோ சாஸோ இல்லை கெச்சப்போ இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவளுக்கு டொமேட்டோ கெச்சப் தான் வந்து மத்தியானத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக வந்து கொடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஒன்றும் பெருசாக வீட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் 2 டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வந்து 2 பீஸ் வந்து கொடுத்து விட்ருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் வந்து கடலை மிட்டாய் வந்து கொடுத்துருக்கேன். 2 இனிப்பாக இருக்குன்றனால காரமாக வந்து இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றனால கடையிலேருந்து இந்த மூங் தால் பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இது வந்து 5 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. அந்த பேக்கெட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வச்சு விட்டேன், விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து பாப்பாவோட ஸ்நாக்ஸ் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீஷோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குர்த்தி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து வந்திருந்தது. அந்த குர்த்தி தான் வந்து ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த டைம் வந்து ஒரு 2 கிலோ வந்து வெயிட் கூடிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைம் வந்து எல் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தொலைவில் தான் இருந்தது. இந்த பிளாக் அண்ட் ரெட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டன் நினச்சி தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்து என்னோடய மிஸ்டேக் தான். நான் வந்து நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கணும். பார்த்த உடனே எனக்கு வந்து காட்டன் மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து காட்டன் இல்லைன்னு.
அதே மாதிரி இந்த குர்த்தாவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இமேஜில் பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்கும்போது கிளாத் வைஸ் எனக்கு வந்து பிடிக்கல. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த க்ளோஸ் நெக்குடு இருக்கக்கூடிய டாப்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கிளாத் வைஸ் வந்து நாட் ஓகே, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக வந்து இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து எல் சைஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கீழே இறங்கியிருந்தது. ஆல்ரெடி இந்த குர்த்தா வந்து கடையில் கொடுத்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் வந்து இப்போ போட்டிருக்கேன். அப்புறமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கடையில் கொடுத்து கொஞ்சம் நல்லா வந்து ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளாத் வைஸ் வந்து எனக்கு பிடிக்கல, பட் ஆனால் போட்டால் கொஞ்சம் லுக்காக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. குர்த்தாவோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க.